ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா முருகனோட 2ஆம் படை வீடான திருச்செந்தூருக்கு தான் வந்திருக்கோம். திருச்செந்தூருக்கு போகணும்னு பிளான் வச்சுருந்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்செந்தூரோட ரீசன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நாங்கள் ஃப்ரைடே ஈவினிங் 8 போல் கிளம்பினோம். திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா மார்னிங் 4 ரீச் பண்ணிட்டோம். நீங்கள் பஸ்ஸு, ட்ரெயின் எதில் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் திருச்செந்தூர் கோயில் ஆர்ச்சுக்கு முன்னாடி போய் பஸ்லேயோ இல்லை ஷேர் ஆட்டோலேயோ போய் இறங்கிட்டிங்கன்னா அந்த ஆர்ச் வழியாக ஸ்ட்ரெயிட்டாக உள்ளார நடந்து போயிட்டே இருந்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து பீச்சு, அதுக்கு பக்கத்துலேயே கோயிலும் இருக்கும். நாங்கள் அங்கே போய் பீச்சில் குளிக்கிறப்பெல்லாம் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 இருக்கும். அப்போ தான் விடிய காலையில் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வானமே சூப்பராக இருந்தது. குளிச்சுட்டு நாளைக்கு கிணற்றில் குளிக்கலான்னு போனால் அங்கே ரொம்பவே கூட்டமாக இருந்தது. அதனால் நாளைக்கு கிணற்றுலலாம் குளிக்க முடியல. பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் இருந்தது. அதில் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது 6 ஆகிடுச்சு. நாங்கள் வந்து தூண்டிகை விநாயகர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு அங்கேயே தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு பக்கத்துலேயே தூண்டிகை விநாயகர் கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு கவுண்டர் இருக்குது. அங்கே வந்து பர் பேகுக்கு வந்து 50 ருபீஸு. அதில் வந்து லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்து சாமி பார்க்க போயிட்டோம். நாங்கள் போன சமயத்தில் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ரூம்ஸ் எதுவும் அவைலபிளாக இல்லை. இப்போ ரூம் பார்த்திங்கன்னா பர் டேக்கு 100 ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் சாட்டர்டே மார்னிங் வந்து சாமி தரிசனத்துக்காக 6:30க்கு போய் நின்னோம். 100 ருபீஸ் டிக்கெட்டில் தான் போய் நின்னோம். அதுக்கே எங்களுக்கு சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு 5 hours ஆச்சு. நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. அடுத்த நாள் சண்டேலாம் இன்னும் பயங்கர கூட்டமாக இருந்ததுன்னு சொன்னாங்க. நாங்கள் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரப்பே பயங்கர கூட்டமாக இருந்தது. திருச்செந்தூர் இந்த லீவ் டைமில் போகணுன்னு பிளான் வச்சுருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் வீக்கெண்ட்ஸில் போகாமல் வீக் டேஸில் போனீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்கும். இப்போ லீவ் டைம்ங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பங்குனி மாதங்கிறதுனால கூட்டம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது. மொபைல் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளார அலௌட் இல்லை. கோயிலுக்கு வெளியே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு உள்ளார போகிறப்போ மொபைலை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி பேக்கில் வச்சுக்கணும். தரிசனம் பார்க்க போகிற ஆண் பக்தர்களுக்கு சட்டை, பனியன் அணிவதற்கு அங்கே அனுமதி இல்லை. கோயிலை சுற்றி அங்கங்கே வந்து ட்ரம்மில் வந்து வாட்டர் வச்சுருந்தாங்க. RO வாட்டர் தான் குடிக்க க்ளீனாக இருந்தது. இது மாதிரி கோயிலுக்கு வெளியே வந்து மாங்காய், வெள்ளரிக்காய், அப்புறமேட்டு விசிறி, அப்புறம் தண்ணி கேன் இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக காவடி எடுத்துகிட்டு போகிறவங்களாம் போயிட்டு இருந்தாங்க. எல்லா கோயிலுக்கும் ஒரு ஃபேமஸ் இருக்கும். நம்ம திருச்செந்தூரோட ஃபேமஸான பன்னீர் இலை விபூதி பார்த்திங்கன்னா அங்கே கோயிலுக்குள்ளாரையே விற்கிறாங்க. ஒரு பேக்கெட் பார்த்திங்கன்னா 100 ரூபா. அதில் பன்னீர் இலை விபூதி, அப்புறம் தனியாக வந்து சாமி விபூதி, குங்குமம், அப்புறம் கயிறு, சாமி ஃபோட்டோ ஒன்று, இதெல்லாம் சேர்த்து 100 ருபீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. கோயிலுக்குள்ளார போயிட்டு நீங்கள் எது வாங்கினாலும் அங்கே 100 ருபீஸ் தான். தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனை பண்ணுறதுக்கு 100 ருபீஸு. அடுத்ததாக அங்கே தேங்காய் பழம் வாங்குறதுக்கு கூட 100 ருபீஸு. அடுத்ததாக சாமிக்கு சாத்தின சந்தனம்னு அதுவும் 100 ருபீஸ்ன்னு ஒரு சின்ன பால் சைஸில் கொடுத்தாங்க. சாமி தரிசனம்னு பார்த்திங்கன்னா உள்ளார 3 கியூ இருக்குது. ஃபஸ்ட்டு கியூ பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் கியூவு. செகண்ட் ஒரு ரோ இருக்குது. அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா முதியோர்களுக்காகவும் கை குழந்தைய கையில் வச்சுருக்கவங்களுக்காகவும் அந்த கியூ இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ரீ தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர பக்தர்கள் எல்லாத்துக்கும் பிரசாதம் தந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்னதானம்னு பார்த்தோம்னா ரொம்ப கூட்டமாக இருந்தது. அதனால் நாங்கள் வந்து அன்னதானத்தை ஸ்கிப் பண்ணிட்டோம். அன்னதானம்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு, பருப்பு சாம்பார், 2 பொரியல் அப்படின்னு நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் அடுத்த கோயிலெலாம் பார்க்க வேண்டியது இருந்ததுனால நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கோயிலுக்கு போயிட்டோம். அடுத்ததாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீத்தலைக்கரை வெக்காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெக்காளியம்மன் கோயில்லையும் உள்ளார மொபைல் அலௌட் இல்லை. அதனால் வெளியே இருக்கிறது மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இது தூத்துக்குடி சைடு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த கண்டெய்னர், இந்த விண்மில் இதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்தது. இங்கே காற்றுலாம் நல்லா அடிக்கும். கடலோர சைடு அப்படிங்கிறதுனால நிறையா விண்மில் இருந்தது. வெக்காளியம்மன் கோயிலில் எல்லா சாமி தரிசனமும் முடிஞ்ச வாட்டி வெளியே பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்தது. இங்கே வந்து பொருள்லாம் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் தராங்க. பொம்மை, அப்புறமேட்டு மணி, இது மாதிரி ஜுவல்லரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேட்டில் 10 ருபீஸ் இப்படி தராங்க. சாமி தரிசனம் முடித்த வாட்டி அடுத்ததான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கேயும் உள்ளார மொபைல் அலௌட் இல்லை.
முன்னாடி பார்த்த 2 கோயிலை விட இந்த கோயிலில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேக்கெல்லாம் நல்லா செக் பண்ணி தான் உள்ளார விட்டாங்க. மொபைல்லாம் வைக்கிறதுக்கு வெளியே தனியாக கவுண்டர் இருக்குது. அதில் மொபைலை வச்சுட்டு தான் உள்ளார போகணும். மொபைல், பென்ட்ரைவ் எதுவுமே பேக்குள்ளார இருக்கக்கூடாது. எல்லா கோயில்லையும் சாமி தரிசனத்தை சிறப்பாக பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு.